அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டிஇ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஏற்கனவே மேக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, ஜியாகிரஃபி வெளியிட்டிருந்த நிலையில் மீண்டும் இன்று தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி மற்றும் மேக்ஸில் மைனாரிட்டி வேக்கண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட் மட்டும் வெளியிட்டிருந்தாங்க. அடுத்தது எப்போ வெளியிடுவாங்கன்ற நிலையில் அடுத்த நாளே மற்ற 4 சப்ஜெக்ட் வெளியிட்ருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் வெளியிட வேண்டியது இருக்குது. ஸோ அதுவுமே வெகு விரைவில் 1 or 2 டேஸில் வெளியிட்டுருவாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா தமிழில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்னைக்கெலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 31/5/2024 அன்றும் 1/6/2024 மற்றும் 2/6/2024 3 நாட்கள் தமிழ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறுகிறது. தமிழில் மொத்தம் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 704 பேர் கூப்பிட்ருக்காங்க. தமிழில் ஏற்கனவே 518 வேக்கண்ட் இருக்குது. அதுக்கு 704 பேரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்ஸ் 31/5/2024 மற்றும் 1/6/2024. ஃபிசிக்ஸில் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 455 வேக்கண்ட் எவ்வளோ இருக்குன்னா 416 வேக்கண்ட்டு. இப்போ கூப்பிட்ருக்கிறது 455 பேர் கூப்பிட்ருக்காங்க. அதே போல் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்னைக்குன்னா 1/6/2024 மற்றும் 2/6/2024. கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 458 பேரை கூப்பிட்ருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் வேக்கண்ட் 409 பேர். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்கிறது 458 பேர் கூப்பிட்ருக்காங்க. அதே போல் ஹிஸ்ட்ரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 31/5/2024 மற்றும் 1/6/2024 மற்றும் 2/6/2024 3 நாட்கள். இப்போ பார்த்திங்கன்னா தமிழுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3 நாள் இருக்குது. 31 31/1/2. அதே போல் ஹிஸ்ட்ரிக்கும் 31/1/2 3 நாள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மொத்த வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது? 554. எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க? 630 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லோரும் பயோடேட்டா ஃபார்மும் அதேமாதிரி ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இப்போ கால் லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கால் லெட்டர் எல்லாமே நீங்கள் பிரிண்ட் அவுட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு கால் லெட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் பயோடேட்டா ஃபார்மு ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மேலே பிளிங்க் ஆகிட்ருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அது எல்லாமே அதில் ஃபில் பண்ணி என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் இமீடியட்டாக, ஏன்னா இந்த இது நீண்ட நாட்கள் கிடையாது. ஸோ இப்போது இன்றைக்கி 27 அப்படின்னா 28, 29, 30, 31 3 நாட்கள் மட்டுமே இடையில் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இமீடியட்டாக எல்லாமே எடுத்துக்கிட்டு முறையாக இது எல்லாருமே சென்னை தான் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க. சென்னையில் உங்களுக்கு அந்த இதிலே எந்தெந்த வென்யூ அப்படின்றதும் உங்களுக்கு கால் லெட்டரில் இருக்குது. அந்த வென்யூவுக்கு கரெக்டாக நீங்கள் போய் ரீச் ஆகுங்க. தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராப்பராக அட்டன் பண்ணி எல்லாமே டீச்சராக உங்களுடைய கனவை நனவாக்க யூனிக் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.